Taste the Daily. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியதே ஸ்டாலின் அரசின் 4 ஆண்டு கால சாதனை. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி மேலாண்மை சரி செய்யப்படும், அதற்காக நிபுணர் குழு அமைக்கப்படும் என்றெல்லாம் தெரிவித்து ஆட்சிக்கு வந்த பிறகு நிபுணர் குழுவும் அமைத்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலத்தில் சுமார் 3,53,000 கோடி கடன் பெற்றிருக்கின்றார்கள். அந்த நிபுணர் குழுவுடைய நோக்கம் நிதி மேலாண்மை சரி செய்ய வேண்டும் என்பதுதான். அதற்கு மாறாக ஒவ்வொரு ஆண்டும் ஆட்சி பொறுப்பேற்றது கடன் வாங்கி இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற சாதனையை திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் சாதித்திருக்கின்றது. தமிழக அரசின் வருவாய் அதிகரித்துள்ள நிலையில் ஆண்டுதோறும் கடன் வாங்கும் ஸ்டாலின் அரசு மூலதன செலவை செய்யவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. புதிய திட்டங்களும் இல்லை, மூலதன செலவும் இல்லை எனில் பணமெல்லாம் எங்கே செல்கிறது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. 1,10,894 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிமுக ஆட்சியை விட 1,10,894 கோடி வந்திருக்குது. மூலதன செலவு அதிகரிச்சிருக்கணும், ஆனால் மூலதன செலவு அதிகரிக்கல, வெறும் 17,000 கோடி தான் அதிகரிச்சிருக்குது. இதற்கு மேலே 3,53,392 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. 3,53,392 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. அதனால தான் நான் கேட்டேன், எவ்வளோ கடன் வாங்கினீங்களே, அதிகமான மூலதன செலவு செஞ்சதா பரவாயில்ல, மூலதன செலவும் இல்லை, புதிய திட்டங்களும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிக வருவாய் வந்திருக்குது, பல்வேறு இடங்களில் கடனும் அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க, மூலதன செலவும் குறைவு. அப்படின்னு அந்த பணம் எங்க போச்சு? பாஜகவுடன் கூட்டணி வைத்து பதவி அதிகாரத்தை அனுபவித்த கட்சி திமுக. கருப்பு பழுருவிட்ட திமுக இப்போது வெள்ளை குடை பிடித்து இரட்டை வேடம் போடுவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். எதிர்க்கட்சியா இருக்கும்போது பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கருப்பு பலூன் விடுறீங்க. அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகி நீங்கள் ஆளுங்கட்சி ஆன பிறகு உங்களோட தவறையெல்லாம் மறைப்பதற்கு தங்க மேலே ஏதாவது வழக்கு போட்டு பயந்துக்கிட்டு வெள்ளை கொடி பிடிக்கிறீங்க, வெள்ளை கொடை பிடிக்கிறீங்க. இதுதான் உங்களுக்கு டபுள் கேம். பாரதிய ஜனதா கட்சியில் இதில் கூட்டணி சேரலையா? 1999 கூட்டணி இருந்தாங்களா இல்லையா? இதே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருந்தாங்களா? 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தாங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றாங்களா இல்லையா? ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாயாவது இழப்பீடு வழங்க வேண்டும். ஸ்டாலின் அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழையால் சுமார் 2 லட்சம் நெற்பயிர்கள் மழை நீர் சூழ்ந்து மூழ்கி நென்மணியில் முளைக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அதேபோல் டெல்டா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட திருவாரூர், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் கனமழையில் விவசாயிகள் பயிரிட்ட நெற்பயிர்களெல்லாம் அறுவடைக்கு தயாரிக்கின்ற இந்த சூழ்நிலையில் மழை நீரில் மூழ்கி வீணாகியிருக்கின்றது. உடனடியாக இந்த அரசு அந்த பாதிக்கப்பட்ட விவசாய நிலைகளெல்லாம் கணக்கிட்டு அவளுக்கு தேவையான நிவாரணத் தொகை வழங்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 30,000 ரூபாயாவது வழங்க வேண்டும். தமிழகத்தில் கடந்த 21 நாட்களில் 49 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் பாதுகாப்பான மாநிலம் என வாய்ப்பந்தல் போடுவதை விட்டுவிட்டு பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் ஆதங்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் கசிந்தது தொடர்பாக அபிராமிபுரம் காவல் நிலைய எழுத்தரிடம் புலனாய்வு குழு விசாரணை.
எஃப்ஐஆரை சரிபார்த்தது யார், ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய அனுமதி கொடுத்தது யார் என விசாரணை நடைபெறுவதாக தகவல். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே அரசு பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் போக்சோவில் சிக்கிய நிலையில் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. பள்ளிகளில் தொடரும் பாலியல் சீண்டல்கள் குறித்து ஸ்டாலின் அரசு கவனம் செலுத்தாததால் பொதுமக்களே போராட்டத்தில் இறங்கிய அவலம். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே 15 வயதுடைய மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த தந்தை போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. திருப்பத்தூரில் தனியார் பாராமெடிக்கல் கல்லூரியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கல்லூரி இயக்குனர் மீது போக்சோ வழக்கு. மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் தலைமறைவாக உள்ள கல்லூரி இயக்குனர் விஜய் சிகன்பாலுக்கு வலைவீச்சு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு. கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஒரே ஒரு பாலியல் வழக்கிற்காக குரல் கொடுத்தவர்கள் இப்போது எங்கே போனார்கள் என மக்கள் கேள்வி. டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் தொடர்பாக விவசாயிகளை டெல்லிக்கு அழைத்துச் சென்று அமைச்சரை சந்தித்து வைப்பதாக மைனாரிட்டி பாஜக அரங்கேற்றிய நாடகம் அம்பலம். சுரங்கம் அமைவதை எதிர்த்து 65 நாட்களுக்கு மேலாக போராடிய விவசாயிகளை விட்டுவிட்டு சம்பந்தமில்லாத நபர்களை விவசாயிகள் என கூறி மைனாரிட்டி பாஜக நாடகம் ஆடுவதாக விவசாயிகள் ஆதங்கம். பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வல்லாளவட்டியில் நடந்த கூட்டத்தில் ஒருவச்சாவடியினுடைய விவசாயிகள் ஒருங்கிணைச்சு நீங்களாம் ஒரு முடிவெடுத்து ஒரு 5 பேர் மட்டும் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அவங்களை இதுவரை எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அவங்களை அசிங்கப்படுத்துகிற நிலைமைக்கு இதுவரை நாங்கள் காத்திருக்கோம். அவர்களுக்கு எந்த தகவலும் கொடுக்காம இப்போ எந்த ஒரு இதில் உள்ள இறங்கி வேலை பார்க்காத பயில்களாக கூட்டு போகிறாங்க. இந்த தீர்வு எந்த விதத்தில் கூட்டு போகிறாங்கன்னு எங்களுக்கு எதுவுமே மனநிலை சரியில்லாமல் நாங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கோம். சென்னை ஆர்கே நகரில் காவல்துறையினர் தனது புகாரை ஏற்க மறுத்ததால் மனமுடைந்து தற்கொலைக்கு முயன்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். திராவிட மாடல் ஏவல் துறையின் அலட்சியத்தால் ஒரு இளைஞரின் உயிர் பறிபோயிருப்பதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஸ்டாலின் வாய் திறக்க வேண்டும் என ஆதங்கம். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அருகே கண்மாயில் சடலமாக மீட்கப்பட்ட பட்டியல் சமூக இளைஞர் ஆணவ கொலை செய்யப்பட்டிருப்பதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. இளைஞரின் மரணத்திற்கு நீதி கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருப்பத்தூர் அருகே 20 கிலோ கஞ்சாவுடன் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 தம்பதியர் சிக்கினர். குடும்பமாய் கஞ்சா விற்கும் அளவிற்கு தமிழகத்தை சீரழித்ததுதான் ஸ்டாலின் கொடுத்த விடியல் என மக்கள் புலம்பல். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் மூட்டையாக 124 கிலோ குட்கா பொருட்களுடன் இருவர் சிக்கியதால் அதிர்ச்சி. பல்வேறு சோதனை சாவடிகளை தாண்டி எப்படி இத்தனை மூட்டைகள் தமிழகத்திற்குள் வருகின்றன என திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 69 வயது மூதாட்டியிடம் 4 சவரன் நகை திருடப்பட்டதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனையில் கூட பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாத நிலையில் அவசரமாக புதிய கட்டிடம் திறக்கப்படும் அவலம். மருத்துவர்களை நியமிக்காமல் விளம்பரத்திற்காக கட்டிடங்களை மட்டும் திறப்பதால் என்ன பயன் என திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. ஆனா ஏற்கனவே இருக்கிற கட்டடத்துக்கு செவிலியரும் பத்தல, டாக்டர் இல்லை, இருக்கிறது 2 டாக்டர் தான் இருக்காங்க. அவசர ஆத்தத்துக்கு கூட நாங்கள் சிவகங்கை சிகிச்சை தான் போக முடியும், அங்கேயும் பார்க்க முடியலன்னா மதுரைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க புதுசா ஒரு கட்டடம் திறக்க வராங்க. ஏற்கனவே பெரிய கருப்பை ஒரு ஆர்டு திறந்து வச்சாரு, அது அன்னைக்கு கூட்டினதேன், இன்னைக்கு வரைக்கும் திறக்கல. இப்போ சிஎம் ஐயா நாளைக்கு திறக்கிறாரா கேள்விப்பட்டோம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த ஊர்ல நானும் ஒருத்தனா ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது மறுபடியும் இழுத்து மூடுறதா இதை தொடர்ந்து செயல்படுமா? கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் 2 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பெட்ரோல் பங்க் 3 ஆண்டுகளாக திறக்கப்படாத அவலம். 3 ஆண்டுகளாக மூடி கிடக்கும் பெட்ரோல் பங்கில் 10 ஊழியர்களுக்கு மாதம் 4 லட்சம் ரூபாய் வரை ஊதியம் வழங்கப்படுவதாகவும் ஸ்டாலின் அரசு மக்கள் பணத்தை வீணடிப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கந்துவட்டி கொடுமையால் அதிமுக பிரமுகர் ஒருவர் வீடியோ வெளியிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் கந்துவட்டியால் பல உயிர்கள் பறிபோய் வரும் நிலையில் அரசும் ஏவல் துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மகப்பேறு பிரிவு அருகே கழிவுநீர் தேங்கி கிடப்பதால் பொதுமக்கள் கடும் அவதி. ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தி வரும் மருத்துவமனைகளை பராமரிக்காமல் வீண் விளம்பரங்களில் மட்டுமே ஸ்டாலின் அரசு கவனம் செலுத்துவதாக மக்கள் வேதனை. திருச்சி மாவட்டம் லால்குடி மற்றும் நகராட்சி மற்றும் மாநகராட்சியுடன் ஊராட்சி இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள். ஸ்டாலின் அரசு கஜானாவை நிரப்புவதற்காக மக்களின் வாழ்வாதாரத்தை அழிக்க துணிந்திருப்பதாக மக்கள் வேதனை. அதெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு தெரியாது, தெரிய மாட்டேங்குது, கண்ணெடுத்து பார்க்க மாட்டேங்குது. எங்களுடைய கோரிக்கை நியாயமானது, அதனால அவங்க இதுக்கு செவி சாய்த்து அதுதான் எங்களுடைய ஊராட்சியை மாநகராட்சி இணைக்கிற தவிர்க்க முறை கேட்டுக்கொள்கிறேன். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் சிறு குறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் வாடகை கட்டணத்தை உயர்த்திய இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து கடையடைப்பு போராட்டம். ஸ்டாலின் அரசு வருவாய்க்காக வணிகர்களை வஞ்சிப்பதாக சிறு குறு வியாபாரிகள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே நீலத்தநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த 6 சிறுவர் சிறுமியர்கள் மஞ்சள் காமாலை அறிகுறிகளுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு உடனடியாக மருத்துவ முகாம் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே திமுக பிரமுகருக்கு சொந்தமான செங்கல் சேம்பரில் பணியாற்றிய வட மாநில தொழிலாளிக்கு பரவிய மர்ம காய்ச்சல். மர்ம காய்ச்சலால் சிறுமி உட்பட 3 பலியான நிலையில் வேலையே வேண்டாம் என சொந்த ஊர்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தள்ளுவண்டி உணவகத்தை அடித்து நொறுக்கி அட்டுழியம் செய்த மதுபோதை ஆசாமி. ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதை ஆசாமிகள் அச்சமின்றி அட்டகாசம் செய்து வருவதால் அச்சத்தில் உறைந்திருக்கும் சிறு குறு வியாபாரிகள்.
கழிப்பிட வசதி இல்லாத கோஆப்டெக்ஸ் விற்பனை கடைகளில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு கழிப்பிட செலவிற்காக மாதம் 300 வழங்க திராவிட மாடல் அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல். இதேபோல அரசு ஊழியர்கள் பணியிடங்களில் போதிய கழிப்பறை வசதி இல்லை என்றால் அனைத்து ஊழியர்களுக்கும் மாதம் 300 ரூபாய் தருவீர்களா என கேட்கும் மக்கள் அரசே தொழிலாளர் விரோத போக்குடன் நடந்து கொள்ளலாமா என கேள்வி. தாம்பரம் காவல் ஆணையரகத்தின் துணை கமிஷனர் பெயரில் போலியாக சமூக வலைதள கணக்கு தொடங்கி கைவரிசை காட்டிய மோசடி கும்பல். சைபர் கிரைம் குறித்து நடவடிக்கை எடுக்காமல் மக்களுக்கு அறிவுரை சொல்லும் காவல்துறையினரின் பெயரிலேயே பண மோசடிகள் நடைபெறுவதால் மக்கள் அதிர்ச்சி. இந்தோனேஷியா அருகே ஜாவா தீவில் ஏற்பட்ட நிலச்சரிவு, திடீர் வெள்ளத்தில் சிக்கி 17 பேர் உயிரிழப்பு. மேலும் பலர் சிக்கியிருக்கும் நிலையில் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல். வடமேற்கு துருக்கியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பேர் உயிரிழப்பு. 30க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி.